ஓகே 10 பண்ண வேணா உன்னால் முடியுமா கண்டினியூஸா? ஓகே கோ ஹெட். இது அவனோட பேக் மசில்ஸை டார்கெட் பண்ணுதுங்க. அடுத்து அவன் பைசெப்ஸ் அண்ட் ஈவனோட செஸ்ட் மசில் பார்த்தீங்கன்னா டெர்ஷரியா. ஸோ ப்ரைமரி இஸ் பேக் மசில் பேக்கில், அடுத்து அவனோட பைசெப்ஸ் இஸ் செகண்டரி, தேர்டு பார்த்தீங்கன்னா அவனோட செஸ்ட்டு, டெஃபினட்டாக அவனோட வயிற்று பகுதி கோர் எங்கேஜ் ஆகுதுங்க. ஸோ 10 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் இப்போ அவனோட அப்பர் பாடி மசில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவனோட ஷோல்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே அவனோட ஷோல்டர் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட். இது ஷோல்டர்ஸ் இப்படி பண்ணுறான். ஸோ இது 10 கவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதையும் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அடுத்து அவன் பண்ணுவான் ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பேக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அடுத்து அவனோட பைசப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கோர் மசில்ஸை எங்கேஜ் பண்ணிட்டான், செஸ்ட் பார்ஷியலாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இந்த ஷோல்டர் ப்ரெஸஸ் பண்ணுறதுனால ஷோல்டர் மசில்ஸும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கண்டினியூஸாக பண்ணுறான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 10 பண்ணான், அடுத்து இந்த மாதிரி 10 பண்ணான். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப்ஸ் வந்து 10 கவுண்ட்ஸ் போகிறாங்க. 100% ரிசல்ட்ஸ் கேரண்டிங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடம்பு வேர்க்கிறதுல 20% தாங்க குறையும். மீதி 80% பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி மூச்சு வாங்கும் போது பெட்டர் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே நிறையா போகும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக வெளில வருங்க. எப்படி கார்பன் டை ஆக்சைடு ஆகுதுன்றது பெரிய ப்ராசஸ். ஒர்க் அவுட் முடிச்சிட்டான், தம்ஸ் அப். ஸோ கார்பன் டை ஆக்சைடாக வெளில வருதுங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஃபேட் வந்து உங்களுக்கு குறையுதுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, நல்ல சத்தான உணவாக சாப்பிடுங்க, ஹாப்பியான லைஃப் ஸ்டைல் வாழுங்க.